ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அமல் தமிழ் மீடியா. நான் மூர்த்தி. இன்னைக்கு ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். அந்த பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னா, கேஷ்யூ நட் வந்து அதாவது முந்திரி பருப்பை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த முந்திரி பருப்பு வந்து ஃபார்மர்கிட்ட இருந்து வாங்கி அந்த ரா பருப்பை வாங்கிட்டு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. அந்த 6 ஸ்டெப்பு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதாவது ரா கேஷ்யூ நட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததான் வந்து கேஷ்யூ கர்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேஷ்யூ கர்னல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரியலாகவே இந்த பிஸ்னஸ் வந்து லாபமானதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முந்திரி பருப்பு ப்ராசஸிங் பண்ணுறதுக்கான இடம் வந்து நம்ம எப்படி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதையும், ரா மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணணும், அந்த முந்திரி பருப்பு இல்லாத மற்ற என்னென்ன ரா மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து இந்த ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷினரிஸ் வேணும், அதை வந்து எப்படி நம்ம வந்து எந்தெந்த யூனிட் வந்து செட்டப்பில் வைக்கணும் அப்படிங்கிறதையும், இதுக்கு எவ்வளோ மேன் பவர் வேணும், அந்த மேன் பவர் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், இதை வந்து இந்த கேஷ்யூ நட்டை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும், இந்த இதுக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டோட எவ்வளோ காஸ்ட் நமக்கு ஆகும் அப்படிங்கிறதையும், என்ன ப்ராஃபிட் வந்து இந்த பிஸ்னஸில் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படி. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன லைசன்ஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது எப்படி வந்து இதை சந்தைப்படுத்துறது, சில்லறை வியாபாரமாகட்டும், ஹோல்சேல் வியாபாரமாகட்டும், அல்லது ஆன்லைனில் நம்ம சேல் பண்ணுறதாகட்டும், எந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது வாட் இஸ் ரா கேஷ்யூ நட். அந்த ரா கேஷ்யூ நட் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேஷ்யூ ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பழம், அந்த மரத்துலேருந்து நம்ம எடுத்த அந்த ஆப்பிள் பார்த்திங்க அப்படின்னா அதிலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் அதனுடைய கொட்டை பகுதி இருக்கும். அந்த பகுதி தான் வந்து நம்ம வந்து அந்த ரா கேஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரா கேஷ்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மரத்துலேருந்து நம்ம எடுக்கிற அந்த ரா கேஷ்யூ வந்து வெறும் 10% தான். மீதி 90% வந்து அந்த கேஷ்யூ ஆப்பிள் தான் இருக்கும், அந்த பழம் தான் இருக்கும். ஒரு சிங்கிள் கேஷ்யூ நட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட செல் பகுதி, அதாவது ஓட்டு பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து 70% போயிடும். மீதி இருக்கிற 30% தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அந்த கேஷ்யூ நட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கேஷ்யூ நட் கர்னல்னால் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த கேஷ்யூ நட்டோட அதோட செல் பகுதியை நம்ம வந்து நீக்கிட்டு மீதி இருக்கிற பகுதி தான் வந்து கேஷ்யூ நட் கர்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேஷ்யூ நட் கர்னலுக்கு மேலே வந்து ஒரு மெல்லிய லேயர் வந்து இருக்கும். அந்த மெல்லிய லேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நீக்கிட்டா தான் நமக்கு அதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து அந்த கர்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த முந்திரி பருப்பு, நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரியான முந்திரி பருப்பு, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரியான முந்திரி பருப்பு. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த பிஸ்னஸ் வந்து ரியலாகவே ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 65% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். மோர் தென் 60 கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரேப்பிடாக வந்து க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இந்த முந்திரி பருப்போட தேவைகள் வந்து வேர்ல்டு வைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. கேஷ்யூ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதை பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது முந்திரி பருப்பை மட்டும் இல்லை, அதோட செல்லையும் வந்து எப்படி சேல் பண்ணுறது, அதுலேருந்து என்னென்ன மூலப்பொருட்கள் வந்து தயாரிக்கலாம், பை ப்ராடக்ட் அதுலேருந்து என்ன தயாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போவும் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முந்திரி ப்ராசஸிங் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் முந்திரி பருப்பு மட்டுமே நம்மளுடைய லாபத்தை தராது. அதோட ஷெல், அதாவது நம்ம உடைச்சி வீண் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதோட ஷெல், அந்த ஷெல்லும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணலாம். அதை வந்து நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது லொக்கேஷன். அதாவது இந்த பிஸ்னஸ் செட்டப்பை வந்து நம்ம எங்கே பண்ணணும், எந்த மாதிரியான இடத்துல வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 300 to 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடம் வந்து நமக்கு போதுமானது. அதே மாதிரி மேன் பவர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்மளுடைய சீப்பாக, அதாவது ரொம்ப கம்மியான லேபர் காஸ்ட் இருக்கிற ஏரியாவில் நம்மளுடைய ஃபேக்ட்ரி வைக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துவோம். ஸோ நம்மளோட ஃபேக்ட்ரி அண்ட் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்ஸு இல்லை லேபரை நம்ம கூட்டிகிட்டு வரதுக்கான லொக்கேஷன், அதுக்கு எல்லாமே தகுந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் உள்ள ஏரியாவாக நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த முந்திரி பருப்பு ப்ராசஸிங்க்கு மெயினாக நமக்கு ரா மெட்டீரியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முந்திரி பருப்பு தான். ஸோ முந்திரி பருப்புக்கு அடுத்தது தான் வந்து என்னென்ன ரா மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில
அதாவது குறைவான அளவில் தேவைப்படுற மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சால்ட்டு, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ஆயில். அதாவது இந்த ரா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல தரமான பெரிய லெவலில் இருக்கிற மாதிரியான ரா மெட்டீரியல் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் சப்ளையர் வந்து தொடர்ச்சியாக நமக்கு நல்ல ரா மெட்டீரியல், அதாவது நல்ல கேஷ்யூ நட்ஸ் வந்து சப்ளை பண்ணுற மாதிரி ஃபார்மர்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணும் பொழுதே நம்ம வந்து ப்ராசஸிங்க்கான தேவையான மெட்டீரியலும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹேண்ட் க்ளவுஸு, அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான பேக் பண்ண போகிறோம், இந்த பேக் பண்ணுறதுக்கான லேபிள்ஸ், இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறதும் வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது கேஷ்யூ நட் ப்ராசஸிங் மெஷின் அண்ட் யூனிட் செட்டப் தான். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மெஷினரிஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டீம் பாய்லர் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது குக்கிங் வெசல்ஸ் நமக்கு தேவைப்படுது. செமி ஆட்டோமேட்டிக் பீலிங் மெஷின் வந்து வேணும். மல்டி கலர் கேஷ்யூ நட் கர்னல் செப்பரேட்டர், அதாவது ஷார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதுக்கடுத்து வந்து ஹஸ்க் ரிமூவல் பண்ணுறதுக்கானதும், அதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்டீம் பைப் லைன் வேணும். அதுக்கு அடுத்தது ஹாட் ஓவன், ஹேண்ட் ஆப்ரேட்டட் கட்டிங் மிஷின் வேணும்னா கட்டிங் மிஷின் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து கேஷ்யூ ஃபில்லிங் மிஷின் வேணும். அதுக்கடுத்தது வெயிட் போடுறதுக்காக அந்த வேயிங் ஸ்கேல் வந்து வாங்கணும். அதுக்கடுத்து வந்து சீல் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம பேக் பண்ணிட்டோம், சீல் பண்ணுறதுக்கு சீலிங் மிஷின் வந்து வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து வந்து ஃபுட் கிரேடை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்கணும். அதுக்கடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேக்கப்பில் வந்து ஒரு ஜெனரேட்டர் வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. மேன்பவர் ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கம்மியான லேபர்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிஸ்னஸ் செட்டப் பண்ணும்பொழுது நம்ம கம்மியான லேபர்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இம்ப்ரூவ் ஆக அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு 2 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு 4 ஹெல்ப்பர்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்மேன் வந்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேஷ்யூ நட் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஸ்டெப்பை நம்ம வந்து கடைபிடிக்க வேணும். இந்த 6 ஸ்டெப்ஸ் மூலமாக தான் வந்து நம்மளுடைய தரமான கேஷ்யூ நட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் ரா கேஷ்யூ நட்ஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி வச்சுக்கணும். அந்த ட்ரை பண்ணி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுட்டோம்னா அதை மறுபடியும் வந்து எப்போ வேணாலும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஷ்யூ நட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணி வச்சுக்கிறோம். ட்ரை பண்ணி வச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்பு வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகுது. ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை வந்து டீஷெல்லிங் ஆகுது. அதாவது அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஓடை வந்து நம்ம பிரிக்கிறோம். அந்த ஓடை நம்ம பிரித்து எடுத்ததுக்கப்புறம் கேஷ்யூ நட்டுக்கு மேலே இருக்கிற அந்த சின்ன லேயரை வந்து பிரித்து எடுக்கணும். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு பீலிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணி அதை பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது கிரேட் செப்பரேஷனுக்காக போகுது. அதாவது சின்னது, பெருசு, அதுக்கப்புறம் அந்த நுணுங்கின தூள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு கிரேட் செப்பரேஷனுக்கு போகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்தைப்படுத்துதல், பேக்கிங் பண்ணிவிட்டு சந்தைப்படுத்துதல். இந்த 6 ஸ்டெப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம கைக்கு கிடைக்குது. இந்த 6 ஸ்டெப்பை வந்து நம்ம எப்படி 1 by 1 பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சிம்பிளாக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மூலப்பொருளை வந்து நம்ம ஃபார்மர்கிட்டேருந்து வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 நாட்கள் வந்து ட்ரை சன்லைட்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணுறோம். நல்லா ட்ரை பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அதை வந்து பாயிலிங்க்கு அனுப்புகிறோம். ஸோ குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அதை வந்து பாயில் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள அந்த ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவலாகவும் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து ஆட்டோமேட்டிக் மெஷினும் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து இருக்குது, பட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே உள்ள லேயர்ஸை, அதாவது ஷெல்லுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஷெல்லை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அதாவது அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள இருக்கிற அந்த டெஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்காக அகைன் ட்ரை ப்ராசஸ்க்கு கொண்டு போகிறோம். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு வந்து அதை ட்ரை பண்ணுறோம். அதாவது 60 டிகிரி ஓவனில் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மெஷின் இருக்குது. அந்த ஆட்டோமேட்டிக் மெஷினை பயன்படுத்திட்டு நம்ம வந்து அந்த டெஸ்ட்டாவை வந்து ரிமூவ் பண்ணுறோம். டெஸ்ட்டாவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஹஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹஸ்க் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், அதாவது நம்ம டெஸ்டான்னு சொல்கிறது வந்து அதுக்கு மேலே உள்ள அந்த கேஷ்யூ நட்டுக்கு மேலே உள்ள ஒரு சின்ன லேயர் தான் வந்து டெஸ்டான்னு சொல்கிறோம். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹஸ்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து கிரேட் செப்பரேஷனுக்காக போகுது. இந்த கிரேட் செப்பரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் கிரேட் செப்பரேஷன் இருக்குது. இந்த முழு கேஷ்யூ நட்டை வந்து ஒரு கிரேட் ஆகும். அதுக்கு அடுத்தது உடைந்த கேஷ்யூ நட்டை வந்து இன்னொரு கிரேட் ஆகும்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூளா 2ஆ உடைந்தது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒவ்வொரு கிரேடாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எந்தெந்த மாதிரியான கிரேட் செப்பரேஷனில் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வகையான கிரேட் செப்பரேஷனுக்கு போகும். அதாவது கலர், ஷேப் அண்ட் சைஸ். இந்த 3 வகையான கிரேட் செப்பரேஷனுக்கு போகும். இந்த கிரேட் செப்பரேஷனில் கலர், அதுக்கு அடுத்தது வந்து ஷேப், அதாவது முழுமையாக ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து W அப்படிங்கிற கிரேடில் வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிறத வந்து S அண்ட் D அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சைஸை வச்சுட்டு நம்ம கிரேட் பண்ணணும் அப்படின்னா அதாவது ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹோலாக முழுமையாக இருக்கிறது வந்து ஒரு கிரேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து ஸ்பிளிட்ஸை வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பட்ஸ் வந்து பின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பீசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து பேபி பிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிபி அப்படிங்கிற குறியீட்டால் அதை குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம வந்து பேக்கிங்காக கொண்டு போகிறோம். இந்த பேக்கிங்க்கு கொண்டு போகும் பொழுது எப்படின்னா அதாவது 3% மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம பேக் பண்ணுறோம். இந்த பேக் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேக்கில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபில் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ ஏன் இந்த கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜனும் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்மளுடைய கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு வந்து ரொம்ப காலத்துக்கு கெடாமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய கேஷ்யூ நட்டை வந்து ஃபில் பண்ணி பேக் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியலை வந்து கலெக்ட் பண்ணுறோம். அதாவது ரா கேஷ்யூ நட்டை வந்து கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கிரேட் வைஸாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பாயிலிங்க்கு போகுது. பாயிலிங் போனதுக்கப்புறம் அதுக்கடுத்தது வந்து ஷெல் ரிமூவலுக்கு போகுது. ஷெல் ரிமூவலுக்கு போனதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை பண்ணுறோம் ஒரு ஓவனில் வச்சுட்டு. ட்ரை பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள அந்த டெஸ்டா அப்படிங்கிற லேயரை வந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம். பீலிங் வந்து பண்ணுறோம். அந்த பீலிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து கிரேட் செப்பரேஷனுக்கு போகுது. கிரேட் செப்பரேஷனுக்கு போனதுக்கப்புறம் பேக்கிங்க்கு போயிட்டு பேக்கிங்லேருந்து செல்லிங்க்கு போயிடுது. ஸோ இதுதான் வந்து இந்த கேஷ்யூ நட் ப்ராசஸோட சிம்பிள் ஸ்டெப்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் காஸ்ட். இதுக்கு வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக வந்து ஒரு 4 lakhs to 8 lakhs ஆகும். நம்ம உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து, அதாவது நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் போகிறீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக் போகிறீங்களா இல்லை மேனுவலாக போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட பிளான்ட் வந்து நீங்கள் எப்படி நிறுவ போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அமையும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஷ்யூ ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு, அதாவது கேஷ்யூ நட்டு வந்து நம்ம ஃபார்மர்ஸ்கிட்ட வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே வாங்கிடலாம் ஒரு கிலோவுக்கு. அதுக்கு அடுத்தது நீங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னா அதாவது மொத்தமாக ரா மெட்டீரியல் சப்போஸ் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த கேஷ்யூ நட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியில் கொண்டு வர வரைக்கும் ஒரு கிலோவுக்கு 205 ரூபாய் வந்து செலவாகும். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் இந்த ப்ராசஸில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கெர்னல் வந்து அதாவது இந்த முந்திரி பருப்பு வந்து 70% வந்து அதோட ஓடு பகுதி போயிடும், 30% தான் வந்து அந்த முந்திரி பருப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 5000 kg நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இன்ட்டு 100 rupees 5 lakhsக்கு நம்ம வந்து இது வாங்கிடுவோம். மூலப்பொருளை வந்து வாங்கி வச்சுருவோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கே வந்து நம்மளுடைய மெஷின் ரிப்பேரிங் அண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்குவோம். இது வந்து நான் சொல்லியிருக்கிறது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மெஷினுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து மெயின்டெனன்ஸ்னு வச்சுப்போம் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்ததாக ஃபியூல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இதற்கெல்லாம் வந்து ஒரு 15,000 ரூபாய் வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து லேபருக்கு வந்து ஒரு மாதத்திற்கு வந்து 30,000 ரூபாய் வச்சுக்கலாம். அடுத்தது பீலிங் அண்ட் பேக்கிங்க்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து மிஸ்லேனியஸ்க்காக ஒரு 12,000 ரூபாய் வச்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஒரு 5,97,000 ரூபாய் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70% வந்து இந்த செல்ஸ் வந்து போயிடும். அதுக்கு அடுத்ததாக வந்து அதாவது அந்த ஓடு பகுதிகள் போயிடும். அதுக்கு அடுத்ததாக வந்து 30% தான் நமக்கு வந்து அந்த கேஷ்யூ நட் கிடைக்கும். 5000ல் 30% அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1500 கிலோ வந்து நமக்கு நல்ல கேஷ்யூ நட் வந்து கிடைக்கும். அந்த கேஷ்யூ நட்டையே வந்து நம்ம கிரேட் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 76% வந்து நமக்கு ஹோல் கேஷ்யூ நட்டாக கிடைக்கும். 10% பட்ஸாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 6% ஸ்பிளிட்ஸாக கிடைக்கும். ஃபைனலாக வந்து 4% வந்து பீசஸாக கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் பொழுது நம்ம வந்து 76% வந்து ஹோலாக கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். 1140 கிலோ வந்து நமக்கு வந்து ஹோல் கேஷ்யூ நட்டாக கிடைக்கும். 150 கிலோ வந்து நமக்கு வந்து பட்ஸாக கிடைக்கும். ஸ்பிளிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு
68 கிலோ கிடைக்கும். அதுக்கடுத்து பீசஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 60 கிலோ கிடைக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்து இதுக்கான ரேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஹோலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 600லேருந்து 700க்குள்ளே நம்ம வந்து 700க்கு மேலே கூட நமக்கு சேல் ஆகுது. ஆனால் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 650 எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்ஸ்க்கு வந்து 450, அதுக்கு அடுத்ததாக அந்த ஸ்பிளிட்ஸ்க்கு வந்து 550 ஆகும். இந்த பீசஸ்க்கு வந்து 150 ரூபாயும் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 10% நான் வேஸ்ட்டில் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஓடு வந்து நமக்கு 60% கிடைக்கும். இந்த 60% ஓடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து மார்க்கெட் ரேட்டு வந்து இப்போது 8 ரூபாய் கிடைக்குது. முந்திரி பருப்பு ஓடை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா அதர் ப்ராடக்ட்டும் வந்து அதுலேருந்து பை ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5,97,000 ரூபாய் நமக்கு வந்து செலவாகுது. அதுக்கு அடுத்தது நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு 1500 கிலோ நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு நம்ம வந்து 8,79,120 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய செலவு வந்து 5,97,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஸோ அந்த மாதத்தில் நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2,82,120 ரூபா வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் மட்டும் இருக்கும். அடுத்தது வந்து இதில் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும், எந்த மாதிரியான லைசன்ஸ் நமக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய கம்பெனியை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் சிங்கிள் ஓனராக அல்லது பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து இந்த பிஸ்னஸை தொடங்குறீங்களா, உங்களுடைய கம்பெனியை எந்த மாதிரியான கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும். ட்ரேட் லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுகிட்ட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுடைய எம்எஸ்எம்இ அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வாங்கணும். இந்த நம்ம கேஷ்யூ நட்டை வந்து நம்ம பாயில் பண்ணுறதுனால பாயில் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் பாயில் பண்ணி தான் இனிஷியல் ப்ராசஸிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாய்லர் வந்து வைக்க வேண்டியிருக்கும். அந்த பாய்லருக்கு நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இது சேஃபான பாய்லர் தானா அப்படிங்கிறது பொறுத்து நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து ட்ரேட்மார்க், நம்மளுடைய ட்ரேடுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ட்ரேட்மார்க் லைசன்ஸ் ஒன்று வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கேஷ்யூ நட்டை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு, நம்மளுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கிடைச்சாச்சு. இந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி நம்ம சந்தைப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஆன்லைன் வந்து வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸ் மூலமாக வந்து நம்ம வந்து லோக்கல்லே வந்து சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்ஸில் வந்து சேல் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து எக்ஸ்போர்ட் டு அதர் கண்ட்ரிஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஓப்பன் மார்க்கெட் வந்து இருக்குது. உங்களுடைய ப்ராடக்ட் வந்து தரமாக நீங்கள் வந்து கரெக்டான பேக்கிங்கில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அதே மாதிரி இந்த பருப்பு வகைகள் பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவில் வாங்கினா வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த ஏரியாவில் விளையிற பொருட்களை நம்ம வாங்கி அதுலேருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம தயார் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பெரிய லெவலில் வந்து வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த முந்திரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரீஸ்லேயும் வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து லாபம் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளுடைய அமல் தமிழ் மீடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.